ஹைடா ஜின் கிட்னாப்பர் இருக்கும் இல்லையா? ஸோ அதோட நெக்ஸ்ட் பார்ட். நீங்கள் ஜின் உங்கள் ரூம்லேருந்து கிளம்பிட்டான். நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வெறும் டவலோட வெளில வரீங்க. ட்ரெஸ் எனக்கு எதுவுமே இல்லையே, இங்கே போயிட்டு யார்கிட்ட கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கபோர்டு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணா ஜின் கபோர்டில் ஒரு கேர்ள் ட்ரெஸ் இருக்குது. எல்லாமே அவர் தான். ஷர்ட் பேண்ட்டு கோட்டு நிறையா இருக்குது, ட்ராக்லாம். இது என்ன கேர்ள் ட்ரெஸ்ஸு, யார் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ் எடுத்து பார்க்குறீங்க. நல்லா அழகாக கிராண்டாக அப்படியே இருக்குது. ஓகே போட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து போட்டுக்கிறீங்க. டைமை பார்க்குறீங்க, டைம் ஆகிட்டுருக்கு. எப்பவும் போல் டைம் ஆகிடுச்சா கிடக்கிடன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் வாரிட்டு ரூம்லேருந்து வெளில வர கொஞ்சம் தூரம் தள்ளி ஜின் சிஸ்டர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டிங்க. ஜின் சொல்லியிருப்பான், என் அக்கா இருக்கா, டோன்ட்டி கேள்வி கேட்பா, அவள் கேட்குறதுக்கெலாம் பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணணும் சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஸோ அப்படி என்னன்ட்டிங்க, என்ன கேட்க போகிறாங்க தெரியல அப்படி சொல்லிட்டு குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க சாப்பிட்லாம். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருக்க ஜின்னோட அம்மா வந்து சேரில் உட்காடுறாங்க. உங்களை பார்க்கவே இல்லை. அவங்க ஃபேஸில் அவ்வளோ கடுப்பா கோபமா அப்படி இருக்குது. மார்னிங் கூட அவங்க சவுண்டு கேட்டிருக்கோம். ஜின்னுக்கிட்ட சண்டை போட்டது அப்படி எல்லாமே கேட்டிருந்தாலும் நீங்கள் அவங்கள பார்த்துட்டே ஜின்னோட சிஸ்டர்கிட்ட இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வர அதே எப்படி சாப்பிடாம போவீங்க? காலேஜ் தானே போகிறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் ஜின் சொன்னானே நீ படிக்கிறேன்னு. ஓ சொன்னாங்களா? சொன்னான். பா வந்து உட்காரு அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி சேரில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஃபுட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுட்டே இருக்காங்க. பக்கத்தில் ஜின்னோட அம்மா இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள பார்க்கவே இல்லை. மேரேஜ் அப்போது அவங்க அம்மா ஜின் சொல்லியிருப்பான் அம்மா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தெரியுது ஜின்னுக்கு அவங்க அம்மா பிடிக்கும், அது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் அவங்கள பார்க்கவே இல்லை. தட்டை பார்த்துட்டு குனிஞ்சு வெக்கமாக சாப்பிட்றீங்க. ஏதாவது கேட்க போகிறாங்க அப்படி. ஜின்னோட சிஸ்டர் மட்டும் உங்களுக்கு ஃபுட்டை எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்து போட்டு ரொம்ப வைக்க வேண்டாம், ஹெவி ஃபுட் நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்ல அவள் வைக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் ஒரு சேர் எழுத போட்டு உட்கார்றா. நீங்கள் அவளை பார்த்துட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாதி சாப்பிட்டதும் சாப்பிடாம அவங்க கையை எடுத்துட்டு எழுதுக்க அவங்க கையை பிடிச்சிட்டு அது எப்படி இவ்வளோ சீக்கிரம் இருக்கிறது கிளம்ப முடியும், உட்காருங்க உட்கார வைக்கிறா. இல்லை எனக்கு போதும், கொஞ்சம் இருக்குது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபுல்லாத்தையும் அந்த தட்டியே அப்படி ஃபுல்லாக ஒரு சாப்பாடு கூட விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு போதும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்க்குறீங்க. ஏதோ நோண்டி கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னாங்க. ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. எல்லாம் ஒரு மாதிரி சிடுமுச்சி மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் எழுந்துக்க அக்கே உங்கள் கையை பிடிச்சி உட்கார வைக்கிறா. நீங்களும் உட்காருறீங்க. அவள் போதுமா? அப்போ ஓகே. ஆமாம் என் தம்பியை நீங்கள் எங்கே பார்த்தீங்க? என்ன கேட்டீங்க? அதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எவ்வளோ ஷாக் ரியாக்ஷனில் வேணான்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் எதுவும் கேட்டீங்க? இல்லை அவன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன் சொன்னான். ஸோ அதான் கேட்குறேன், எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படிங்கும் போதும் நீங்கள் அவங்களே பார்க்க அவங்க இல்லை இவ்வளோ நாள் எதுவுமே சொல்லலை. இன்னொரு பொண்ணை பார்க்க போகும்போதோ என்கேஜ் பண்ணும்போதோ வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கும்போது அப்படி சொல்லிட்டு நிறைய அந்த பொண்ணு கூட சேர்ந்து வெளிலலாம் போயிட்டு வந்தான். திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஒன்று கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சான். அவன் மேரேஜுக்கு அவன் வரவே இல்லை. ஸோ அதை வச்சு தான் கேட்குறேன், ஒரே நாள் எப்படி லவ் பண்ணிட்டேன் மேரேஜ் பண்ணிட்டேன் லைக் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ புரியுது ஜின் சொல்லிட்டு போனது நோடி கேள்வி கேட்பா அப்படின்னு. சொல்லுங்க, என்ன என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? அதுவா ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்த்தோம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது பாரில் தானே பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அவங்கள நான் ஃபர்ஸ்ட் டைம் பாரில் பார்த்தேன்
அப்படி சொல்ல ஜின் அம்மா சட்டனா உங்களை பாக்குறாங்க. அவங்க அப்படி பாக்குறது உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஜின் சிஸ்டர், போர்லையா? அப்போ நீங்க குடிப்பீங்களா? குடிப்பேன் அப்படி சொல்லிட்டு இல்லை 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 நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மாத்திரிக்க. பிகாஸ் நீங்கள் குடிப்பேன் அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் ஜின்னோட அம்மா ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வேற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். இல்லை 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 நான் குடிக்கலாம் மாட்டேன். அப்போ இதுக்கு பார் போனீங்க? ஐயோ என்ன சொல்கிறது. வேன் உங்களை தான் கேட்குதா? அது ஃப்ரெண்ட் பிக் பண்ண போனேன். ஓகே, அப்போதான் ஜின் சாரை பார்த்தேன். சாரா? இல்லை, நான் அவரை எப்பவுமே அப்படி தான் கூப்பிடுவேன். என்னை விட கொஞ்சம் ஏஜ் அதிகம்ல, அதனால. இருக்கட்டும். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் லவ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ஓகே, நெக்ஸ்ட் எப்போ பார்த்தீங்க? நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில். என்ன நெக்ஸ்ட் டே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டானா? அவர் வரல, நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். புரியல. இல்லை, நாங்கள் நெக்ஸ்ட் டே எங்கள் வீட்டில் மீட் பண்ணிக்கிட்டோம்னு சொல்ல வந்தேன். அதாம்மா நெக்ஸ்ட் டேவே வீட்டில்? அவன் அந்த மாதிரி பர்சன்லாம் கிடையாதே. ஆமாம், நான் அதனால தான் கிட்னாப் இல்லை, நீங்கள் எதுவும் சொல்கிறீங்க, என் காதில் வேறு மாதிரி விழுது. அதை விடுங்களேன். எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகலாமா? வச்சோ, இதை மட்டும் சொல்லிட்டு போங்க. அடுத்தது நீங்கள் அவனை எங்கே பார்த்தீங்க, எப்படி லவ் பண்ணீங்க, அதை மட்டும் சொல்லுங்களேன். இது வேறவா? நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே பார்த்தோம்? நெக்ஸ்ட்டு நான் காலேஜில் பார்த்தேன். காலேஜா? உங்கள் லவ் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பாரில், நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில், அதுக்கப்புறம் அவன் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கே போயிட்டீங்களா? இல்லை, என் காலேஜில். உங்கள் காலேஜ்லையா? ஓகே, உங்களை தேடி அவன் வந்துட்டானா? என் ப்ரொஃபஸரே அவன் தான். என்ன, அவன் ஒர்க் பண்ணுற காலேஜில் நீங்கள் ஸ்டூடெண்ட் ரைட்? அப்படி சொல்லும் போது இதுக்கப்புறம் அவங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் டெய்லி பார்ப்பீங்க, அதில் லவ் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை விட்டுட்டாங்க. நீங்கள் உங்கள் வாட்சை பார்த்துட்டே டைம் ஆகிடுச்சு, நான் போகலாமா அப்படி சொல்லும் போதே சரி போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. நீங்கள் வேக வேகமாக அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்து பஸ்ஸை பிடிச்சி நெக்ஸ்ட்டு காலேஜு லேட் ஆகிடுச்சு. ஜின் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான். வேக வேகமாக ஓடி போயிட்டு என்ட்ரன்ஸ் நின்றுட்டு மீன்ஸ் மூச்சு வாங்கிட்டு அவன்கிட்ட கேட்க, அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படி நீங்கள் சொல்ல, அவன் புக்கை க்ளோஸ் பண்ணிட்டா. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி உன் வாட்சை பார்த்துட்டே, 1/2 hour லேட்டு, பாதி கிளாஸ் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உள்ளே வந்து நீ என்ன பண்ண போகிற? சாரி சார், வேகமாக ஓடி வந்தேன் அப்படின்னு நீங்கள் மூச்சு வாங்கிட்டே சொல்கிறீங்க. அவன் பாவமாக உங்களை நினைக்காம உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறான். அவன் வாங்கின ட்ரெஸ்ஸு ஸோ செம்ம கடுப்பாகுது உனக்கு. இதை எதுக்கு எடுத்தா அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் பல்லெல்லாம் கடிச்சிட்டு, ஏய் இங்கே வா அப்படிங்கிறான். நீங்கள் சரி ஓகே அவன் உள்ளே கூப்பிட்றான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வர எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு முதற்கொண்டு மேரேஜனை அந்த கோலத்தில் நீங்கள் உள்ளே வரீங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. நேற்று தான் பார்த்துருப்பாங்க, நார்மலாக கிளாஸ்க்கு வந்து போயிருப்பீங்க. இன்றைக்கி மேரேஜ் ஆகிட்டு இப்படி வந்திருக்கீங்க. எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்குன்னு. ஜின்னு தான் உங்கள் ஹஸ்பண்டும் தெரியும். அவங்க 2 பேர் மட்டும் உங்களை ஒரு மாதிரி பாவமா அப்படி லுக்கு விட ஜின் செம்ம கடுப்பா உங்களை பார்த்து உள்ளே கூப்பிட்ருப்பான். சரி உள்ளே போய் உட்கார சொல்கிறான் போல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனையும் கிராஸ் பண்ணி உங்கள் பெஞ்சுக்கு போகலான்னு போகும்போது நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்கள் பேக்கை பிடிச்சி இழுக்கிறான். பின்னாடியே வந்து என்ன சார் உன்னை போய் உட்கார சொன்னா? நீங்கள் தான் உள்ளே வர சொன்னீங்க. போட் கிட்ட போகிறீங்க, பேக்கை கழட்டுறீங்க, முட்டி போடு. புரியல. ஏய் பேக்கை கையில் எடுத்து தலைக்கு மேலே பிடிச்சி முட்டி போடு சொன்னேன். கிளாஸை கலாய்க்கிற மாதிரி சிரிக்குதோ, ஒரு இன்சல்ட்டாக இருக்கு. நீங்கள் ஜின்னை பார்க்க ஜின் கொள்ள வரையும் உங்களை முறைச்சிட்டு பார்த்துட்ருக்கான். சார் முட்டி போட போறியா இல்லையா?
அவ்வளோதான். எதுவுமே பேசல. போட் கிட்ட போயிட்டு முட்டி போட்டுட்டு ஒரு தலை மேலே உங்கள் பேக்கை பிடிச்சிட்டு அப்படி இருக்கீங்க. எல்லோரும் கலாய்ச்சி ஒரு மாதிரி சிரிச்சு அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ முட்டி போட்டுட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. எல்லாம் உங்களால தான். ஏய் ஃபுன்னால் தாண்டி எல்லாமே லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த நிலைமையில என்னை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருக்க. அப்புறம் நிவி பிளான் போட்டு கொடுத்ததெல்லாம் நீ, எக்ஸிக்யூட் பண்ணதெல்லாம் நீ, மாட்டிக்கிட்டு முழிக்கிறது மட்டும் நான் அப்படின்னு உங்கள் வாய்க்குள்ளே முன்னுங்க. அவங்களுக்கு புரியுது. ஸோ அவங்கள பார்க்குறதே அவாய்ட் பண்ணிட்டா. ஜின்னை பார்க்குறாங்க. ஜின் எப்பவும் போல் பாடம் எடுத்து முடிச்சுட்டு அவன் சேரை எழுத்து போட்டு உட்காந்துக்கிட்டான். நீங்கள் சார் சார் ஜின் கண்டுக்கவே இல்லை. அவனுக்கு கேட்குது, பட் உங்களை பார்க்கவே இல்லை. சார் உங்களை தான். லைட்டாக திரும்பி உங்களை பார்க்குறான். காது வலிக்குது சார். அதுக்கு இல்லை சொல்லணும்னு தோணுச்சு. கேவலமாக முறைச்சிட்டு திரும்பிக்கிட்டான். கால் வலிக்குது சொல்கிறோம், இப்போ கூட விட்டுறானா பார் அப்படிங்கிற மாதிரி முடங்கிட்டே உங்கள் கை வேற வலிக்குது. தலைக்கு மேலே உங்கள் பேக்கை வச்சு பிடிச்சிட்டு அப்படி இருக்கீங்க. கை வலிக்குது, கால் வலிக்குது, வேர்த்து கொட்டுது. உங்களால் நார்மலாக இருக்க முடியல. மூச்சு வேற வாங்குது. கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. ஜின்னோட டைமிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அவன் எல்லாரையும் பார்த்துட்டு நாளைக்கு நோட்ஸோடு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த கிளாஸை விட்டு போகிறான். அவன் போன அடுத்த செகண்ட் அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டீங்க. காலெல்லாம் வலிக்குது, வேர்த்து கொட்டிடுச்சு. அவன் போன உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எழுந்து உங்ககிட்ட வந்து உங்களை பேலன்ஸ் பண்ணி தூக்கி, கால் ரொம்ப வலிக்குதாடி, என் லைஃபு போயிடுச்சு, கால் வலிச்சு மட்டும் என்ன ஆக போகுது விடுடி அப்படி சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு நீங்கள் நடந்து நொண்டி உங்கள் பெஞ்சுக்கு போகிறீங்க. காலெல்லாம் கிடுன்னு ஆடிட்டுருக்கு. போயிட்டு உங்கள் பெஞ்சில் உட்காந்து சைலண்டாக தலை வச்சு படுத்துட்டீங்க. அவ்வளோ தயாராக இருக்கு. மார்னிங் அடிச்சு பிடிச்சிட்டு கிளாஸுக்கு வந்திருப்பீங்க. எல்லாம் நம்மளுக்கு வேணும் இதெல்லாம் வேணும் தான் அப்படின்னு புலம்பிகிட்டே படுத்துட்ருக்கீங்க. அப்பா அம்மாட்டேருந்து கால் வருது. ஹலோ மா. வா, என்ன நேற்றுலேருந்து கால் பண்ண எடுக்கவே இல்லை. சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? காலேஜ் போனியா? மா மா அப்படின்னு அவங்க குரல் கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு பேபி மாதிரி. சரி அழாதா. ஏன் இப்போ அழற? மிஸ் பண்ணுறியா? ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களை, அப்பாவை அப்படின்னு நீங்கள் அல்ல. சரி ஒன்றும் இல்லை, ஃபோன் பண்ணால் ஏடு, நல்லா சாப்பிடு, ஃப்ரெண்ட்ஸ் கூட இரு அப்படிலாம் நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு சரிம்மா அப்படி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபோனை வச்சுட்டு எழுந்து உங்கள் கண்ணெல்லாம் துடைக்க, மேம் சாரி, பேசாத, இன்னொருத்தி சாரி டி அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறா. கையை தட்டி விட்டுட்டு 2 பேரும் என்கிட்ட பேசாதீங்க, 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முறைக்கிறீங்க. நான் என்னடி பண்ணிட்டோம்? நான் இன்னொருத்தனை லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்டு ஒருத்தி சொல்கிறேன். லவ் ஃபெயிலர். அவன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் போல. இவ்வளோ தப்பாக நினச்சிட்டு உங்கள்கிட்ட அது மாதிரி சொல்லியிருக்கா. ஸோ அவளை பார்த்துட்டு சரி ஓகே நீ லவ் பண்ணுற, அப்போ எனக்கு ஆல்ரெடி வீட்டில் எங்கேஜ் ஆகிருக்கு தெரியும்ல, அதான் உனக்கு பிடிக்காது இல்லடி. ஆனாலும் எங்கேஜ் ஆகிட்டு இன்னொருத்தனை எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்? இல்லைன்னா நான் வந்து ஜின் சாரை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காளுங்க. உங்களுக்கு அது தெரியாமல் அவங்கள பார்த்துட்டு இது காலேஜே புதுசாக வந்த ப்ரொஃபஸர் அழகாக இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பின்னாடியே சுற்றுறாங்க. அவன் ஒரு வாட்டியாவது பேசிட மாட்டானா அப்படி. அதுவும் புதுசாக வந்த அந்த ட்ராயிங் மிஸ் இருக்குது பார்த்தியா, ஜின் சார் வந்ததுலேருந்து அது போட்ட ட்ரெஸ்ஸும் மேக்கப்பும் ஐயோ அவரை மடக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டுருக்காங்க. அசால்ட்டாக ஜின் சார் உனக்கு கிடைச்சிருக்காரு, அவர் உன்னுடைய புருஷன், உனக்கு இது தெரியுதா? அப்புறம் உனக்கு மேரேஜ் ஆகும்போது ஜின் சாரை பார்க்கணுமே, ஐயோ அவர் கேட்கும் போது நம்ம ஏன் ஓகே சொல்ல, அப்படி இருந்தது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நிவி சொல்லிட்டு இருக்க. அவளை முறைச்சிட்டே இருக்கீங்க. ஏண்டியும் முறைக்கிற? அவர் பார்த்தாலே எப்படி வலியுறாளுங்க, உனக்கு அது புரியலையா இல்லையா? அவர் உன்னோட புருஷனா? அவன் காலையிலே பாரு, இக்காலி இவ்வளோ வலிக்கிட்டு முட்டி போட விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக்குறீங்க. சரி ஓகே நீ வா, சாப்பிட்டா நீ கூல் ஆகிடுவேன், அப்பா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேண்டீனுக்கு எழுதிட்டு போகிறாளுங்க. வந்த உடனே இதை சொல்லியிருந்தா உங்கள் மைண்ட் அப்போவே கூல் ஆகிட்டுருக்கோம்.
ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு நிவி அப்படி சொல்லிட்டு 3 பேரும் போயிட்டு கேன்டீனில் பொழுந்து கட்டுறீங்க. சாப்பிடும்போது உங்களுக்கு உங்கள் கவலையெல்லாம் மறந்து உங்கள் கால் வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக அவ்வளோதான் போயிடுச்சு. சாப்பிடும்போது இந்த உலகத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்க. அவ்வளோ ஹாப்பியாக 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வரீங்க. எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் மேரேஜ் ஆனால் அந்த கோலத்தில் இருக்கீங்க இல்லையா, எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஒருத்தவங்கள அவங்கள பார்த்து என்ன என் மேரேஜ் ஆகிடுச்சா அப்படிலாம் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வரீங்க. இதில் உங்கள் க்ரஷ் வேற பார்க்குறான். அவனை நீங்கள் ஒரு ஏக்கமாக பார்க்குறீங்க. அவன் என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி உங்களை பார்த்து ஏய் வயன் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, அவ்வளோதான். அவங்களுக்கு அவன்கிட்ட எப்படி ஆமான்னு சொல்கிறதுன்னு தெரியல. அவனையும் பார்க்க ஏய் உன்னதான் மேரேஜ் ஆகிடுச்சா. அவன் கொஞ்சம் சேட் ஆகிட்டான். அது உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு. சரி ஓகே நீ கிளாஸுக்கு போ அப்படி சொல்லிட்டு அவங்களையும் கிராஸ் பண்ணி போகிறான். நீங்கள் இப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்செட் ஆகிட்டீங்க. அகெயின் ஏண்டியும் மூஞ்சி இப்படி வச்சுருக்க. என் க்ரஷ் அவன் முன்னாடி எத்தனை நாள் கனவு தெரியுமா அவன்கிட்ட பேச மாட்டான். நான் இப்போ பேசுகிறான். அவன் பேசின ஃபர்ஸ்ட் வேர்ட் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படி கேட்குறான். அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே வர ஐயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி உங்களை சிரிக்க வைக்க நார்மலாக கொண்டு வர உங்கள் ஹிப்லெல்லாம் கை வைக்கிறாங்க. உங்களுக்கு சிரிப்பு வருது. பண்ணாதீங்கடி அப்படிங்கிற மாதிரி குடுக்குன்னு ஓடி வரீங்க. உங்கள் பின்னாடியே ஓடி வர ஜின் புக்ஸ் எடுத்துட்டு அவன் ரூமுக்கு போக ஓடி வந்த வேகத்தில் நீங்கள் அவன் மேலேயே ஹிட் ஆகிட்டு அவனை டைட்டாக அப்படி பிடிச்சிக்கிட்டீங்க. விளையாடுறதுனா இங்கே தான் விளையாடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டே உங்களை பார்க்குறான். வேற யாரோ ஒரு பொண்ணு நினச்சிருப்பான். நீங்கள் சிரிச்சுட்டே ஓடி வந்திருப்பீங்க இல்லையா, அதே வேகத்தோட சின்ன பார்க்குறீங்க. உள்ள வரியில் முறைக்கிறான். நான் எவ்வளோ வேதனையில் இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு ஃபுட் கூட இடங்கள. கேன்டீன் போயிட்டு நல்லா தின்னுட்டு ஆட்டிட்டு வர அவன் மேலேருந்துலாம் கை எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டுங்க. மார்னிங் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன சார் உனக்கு ரூல்ஸ் போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரூல் ஏன் முன்னாடி நீ சிரிக்கக்கூடாது. நீ சிரித்து சந்தோஷமாக இருந்தால் அது ஏன் தெரியல எனக்கு பிடிக்கல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் நீ சிரிக்கும் போது எனக்கு பத்துக்கிட்டு வருது. ஃபுன்னால் எவ்வளோ ப்ராப்ளம். அம்மா என்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க. நேற்றுலேருந்து பேசலன்னா ரொம்ப அப்செட்டாக இருக்கேன். நீ சிரிச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிக்கிறான். சாரி சார். நீங்கள் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்துட்டு நீவி உங்ககிட்ட வந்து சார் அவன் மேலே எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒயனோட க்ரஷ் இருக்கால அவள் ஒயன்கிட்ட பேசலன்னு கொண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண. ஜின் க்ரஷ்ஷா இப்படி கேட்கும் போதே ஐயோ ஏதோ ஒளரிட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்பி பார்த்து ஏன்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த டைம் ஜின்னுக்கு கால் வருது. அவன் மொபைல் எடுத்து பார்க்குறான். அவனோட சிஸ்டர் தான். ஸோ அதை பார்த்துட்டே உங்களை பார்த்துட்டு மார்னிங் என் சிஸ்டர்கிட்ட ஏதாவது பேசுனியா, தலையாட்டுறீங்க, ஏதாவது உளறி வச்சியா? அது இல்லை சார், பாசிட்டிவாக ஆன்சர் பண்ண சொன்னீங்க, உளறி எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு இங்கேயும் உளறீங்க. அவன் என் ரூமுக்கு வந்து என்னை பாரு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பில் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஃப்ரெண்டு பேர் 2 பேரும் உங்கள் கையை பிடிச்சிட்டு என்னடி இவர் இப்படி கூப்பிடுறாரு, இப்போ மட்டுமா நைட்டும் அப்படி தான் பண்ணான், காலையிலும் அப்படி தான் பண்ணான். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். என்ன? நைட்டு சொன்ன உடனே நைட்டு ஏதாவது பண்ணீங்களா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் நெக்லாம் பார்க்குறா. என்னடி எதுவும் இல்லை, நீங்கள் அவளை முறைக்கிறீங்க. ஏவா நான் கேட்குறது உனக்கு புரியுதா இல்லையா? சார் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு, உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் காது கிட்ட வந்து என்னடி மேற்கூட்டி ஏதாவது பண்ணீங்களா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்ததா? உங்கள் கால் எடுத்து அவள் காலில் வச்சு ஒரே முடி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அவன் இப்போ கட்டுப்பில் கத்திட்டு போகிறான். மேற்கூட்டு ஒன்று தான் முக்கியம். இப்போ பல்ல கடிச்சிட்டு அவளை முறைச்சிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜின்னோட ரூமில் இருக்கீங்க. அவள் மட்டும் இல்லை, உங்கள் கிளாஸ் மேமு அப்படி சொல்லிட்டு ஜின் ஒர்க்கர்லாம்
உட்காந்துட்டு அவங்க ஒர்க் ரிலேட்டடாக ஏதோ சம்திங் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் சின்ன முன்னாடி போய் நின்றுட்டா, சார் வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க அவன் தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை வர சொல்லியிருப்பான். ஸோ எல்லாரும் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கத்தாம கொஞ்சம் பொறுமையா, யாரை கேட்டு இந்த ட்ரெஸ் எடுத்தா? சார் புரியல. யாரை கேட்டுடி இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டா? அது வந்து சார், எவ்வளோ திமிர் இருந்தா இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கேட்காம அதுவும் என் கபோர்ட் ஓப்பன் பண்ணி உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது? பேச வரீங்க, வாயை மூடு. என் அக்காண்ட என்னடி சொல்லி வச்சிருக்க? நான் உன் பின்னாடி சுத்தனா நீ தான் வேணும்னு? இல்லைன்னு அப்படிலாம் சொல்லலை சார். ஏய், எதுக்கு இப்படி நீ உருட்டுற? அதை தான் சொல்லி வச்சிருக்கா. என் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ணி கொள்ளாய்க்கிறா. நல்லா கடிச்சிட்டு சொல்கிறான். சார் இல்லை, அவங்க தப்பாக நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, நீ மட்டும் கரெக்டாக நினைப்ப, கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுற. எங்கள் அக்கா தான் தப்பாக நினச்சிட்ருக்கான். அது எப்படி அப்படி சொல்லிட்டு சேர்லேருந்து எழுதுக்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டே ஒரு பொண்ணு செய்யக்கூடாத வேலைலாம் அழகா அசால்ட்டாக பண்ணி முடிக்கிறார். என் அக்காவே நம்ப வச்சிருக்க. அவள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கேன், அவளால் எனக்கு கூட பதில் சொல்ல முடியாதோ. அவளையே நீ அடக்கிட்டு வந்திருக்க. நீ கைகாரி தான். கிட்னாப் பண்ணுறதோ, பொய் சொல்கிறதோ, ஒருத்தவங்களை மடக்கிறதுன்னு நிறையெல்லாம் உனக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வேற எனக்கு தெரிஞ்சு வேற என்ன ஏதாவது ஹிடன் டேலண்ட் ஏதாவது இருக்கா என்ன? இதை கொலை பண்ணுறது அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட வர நீங்கள் பின்னாடியோ காலை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த டைம் உங்கள் மேம்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் எழுந்து உங்கள் 2 பேரையும் கிராஸ் பண்ணி, என்ன ஜென்ஸை ஏதோ தீவிரமாக வயன்ட்ட பேசிட்டு இருக்காங்க போல, அடங்கவே மாட்டா. எல்லாம் பண்ணுறது எல்லாமே தப்பு மட்டும்தான் பண்ணுவா. கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஜின்னும் அவங்க போகிற வரைக்கும் பார்த்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் திரும்பி உங்களை பார்க்குறான். இல்லை சார், சார் சார் நான் எதுவும் பண்ணலை சார். என்னடி சொன்ன அக்கா கிட்ட? அப்படி கேட்கும் போது 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் சொல்ல, எதுக்கடி கண்ணா அப்படின்னு உளறி வச்சிருக்க? எனக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, நம்ம என்ன சொல்லிட்டோன்னு எனக்கே தெரியல சார். நீங்கள் வேறு சொன்னீங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு நினைச்சு நம்ப வச்சுருக்கீங்கன்னு. அவங்க அவங்க பின்ன இப்படி கேட்டாங்க என்ன, என்னால் எப்படி சார்? ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார். ஏய் டேஷ, நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இன்னமும் நானும் அவனை தேடி தேடி வந்த மாதிரி இருக்குடி. என்னை தூக்கிட்டு போனது நீ, கிட்னாப் பண்ணது நீ, என்னை குடிக்க வச்சது நீ, ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்து என்னை பாட்டில் போட்டு போனது நீ. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா நான் உன் பின்னாடி தெரிஞ்சனா? நான் உன் வீட்டுக்கு வந்தேன்னா? என்னடி இதெல்லாம்? சார் இல்லை சார், நான் பண்ணதெல்லாம் சொன்னால் அவங்க என்ன கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நான் சொல்லலை. உனக்கே தெரியுதா நீ பண்ணதெல்லாம் கேவலமாக இருக்குன்னு? சார் நான் அதை எதுவும் தெரிஞ்சு பண்ணல சார். தெரிஞ்சு பண்ணியோ தெரியாமல் பண்ணியோ எனக்கு அதெல்லாம் தெரியாதோ. கிட்னாப் பண்ணல? ஆமாம், கிட்னாப் பண்ணி என்ன பண்ணுவ? இதுக்கு முன்னாடி யாராவது கிட்னாப் பண்ணியிருக்கியா? கிட்னாப் பண்ணிட்டு என்ன பண்ணுவ அப்படி சொல்லிட்டு உங்களை கேட்டுட்டே பின்னாடியே வர வல்ல ஹிட் ஆகிட்டு அப்படியே நின்ட்டீங்க. அவள் அவங்க கிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் காது கிட்ட வந்து கிட்னாப் பண்ணிட்டு ரேப் பண்ணுங்கடி. ஐயோ சார், என்ன சார் பேசுறீங்க? நான் ஒரு பொண்ணு கிட்னாப் பண்ணும்போது பொண்ணு அதெல்லாம் தெரியலையா? இதெல்லாம் மட்டும் பொண்ணு எந்த விதத்துலையும் நீ எந்த சொல்கிறதிலும் எனக்கு எதுக்குமே உன் மேலே நம்பிக்கையே வரல. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் க்ளோஸாக அப்படி இடிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது, அவனுடைய ப்ரீத்தை, நெக்கை, அவன் வாய்ஸை அவன் புசு புசுன்னு காத்து விட்றான். அவனுக்கு பயந்து உங்கள்கிட்ட இந்த வீரத்தெல்லாம் கொட்டி இருக்கும். அவன் காற்று ஏதோ சில்லுன்னு லைட்டாக நிமிந்து நீங்கள் அவனை பார்க்க உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் உங்களுக்கு மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அழகாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ உங்கள் முன்னாடி சின்னன்ட்டு இருக்கான், என்னமோ கிறிஸ்டல் மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. இது ஜொலிக்கிறான் அவனுடைய லிப்ஸை. அவன் கோபமாக முறைக்கிறான், பட் அவன் கண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது. அவன் பல்ல கடிச்சிட்டு பேசுறது உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அவனுடைய பர்ஃப்யூம் ஸ்மெல்லு,
உங்களை மயக்கிடுது அப்படியே. ஏய், நீ கேட்கறது உனக்கு காதல் விழுதா விழலையா? நீங்க அவனை இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லி விட்டுட்டு அவ உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கான். பட் அவன் நிறைய கேட்டுட்டு கொஸ்டின் பண்ணிட்டே இருந்திருப்பான். உங்க காதல அது எதுவுமே விழலை. பட் நீங்க அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவன் வயன் உன்னதான் அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிக்கிறான். நீங்க அவனை பார்க்குறீங்க. அவனோட லிப்ஸ் அப்படி இருக்கு. அவனுமே உங்களை பார்க்குறான். வேர்த்து போயிட்டு பயத்தில் உங்கள் ஹார்ட் பீட்டு அவனுக்கு கேட்குது. ஒரு மாதிரி மூச்சு வாங்குறீங்க. உங்கள் கழுத்தில் அவன் கட்டின அந்த தாலி, நீங்கள் அவன் பொண்டாட்டி. அவனுக்கு இப்போ அது ஃபீல் ஆகுது. அமைதியாக உங்களை பார்க்க நீங்கள் உங்களையே அறியாமல் கிஸ் பண்ணுற மாதிரி அவன் கிட்ட போகிறீங்க. அவன் லிப்ஸை பார்த்த உடனே பச்சாக்கு வைக்கணும் அப்படி இருக்க அவனோட ஒரு கை வாலில் இருக்கு, இன்னொரு கை உங்கள் ஹிப்பில் இருக்கு. அவன் இப்போதான் அந்த கையை பார்க்குறான். எப்போ அந்த கையை வச்சான்னு அவனுக்கே தெரியல. நீங்கள் ஜின் கொஸ்டின் பண்ணிட்டு உங்கள் முன்னாடி வரும்போது நீங்கள் பின்னாடியே போயிருப்பீங்க. 2 பேரும் வாலில் ஹிட் ஆகிட்டு நிற்கும் போது நீங்கள் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அவன் வாலில் ஒரு கையும் ஹிப்லையும் அப்படிங்கிற மாதிரி வச்சு உங்களை அப்படி லவ் பண்ணியிருப்பான். ஸோ அது இப்போ அவனுக்கு ரிமன் ஆக இப்போ உங்களுக்கு அவன் கை வச்சிருக்கிறது ஃபீல் ஆகுது.